கண்களை மூடி தேவ சமூகத்துல மைனர் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. உங்களுக்கு ஆசையா இருந்தா ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை தவினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே, நன்றி நன்றி. மனசார மனசார இந்த 3 நாள் கன்வென்ஷன் கர்த்தர் மகிமையா நடத்தி கொடுத்தாரு. நன்றி நன்றி ஐயா, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படிப்பா நன்றி சொல்வே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படிப்பா நன்றி சொல்வே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா. வருஷத்தின் கடைசியில் இருக்கிற ஏக்கடம் மறவாமல் நிலைத்தீரையா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. இயேசுவே நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை
கைகளை உயர்த்தி நன்றி. கன்வென்ஷனுடைய கடைசி நாளிலே, கன்வென்ஷனுடைய கடைசி நாளிலே, Lord we thank you Father God. நன்றி. ஏதனா கபோ ஷெகெதெரே மாமா நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எவ்வளவு பலமாய் கைகளை தட்ட முடியுமோ அவ்வளவு பலமாய் கைகளை தட்டி நன்றி நன்றி எல்லாத்துக்கும் ஐயா நன்றி சொன்னாங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோமா? ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. உங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறார். தலைமுறைகளை கொண்டு கட்டி, சந்ததிகளை கொண்டு கட்டி எழுப்புறார். இந்த வயசுலயும் நேரம்னு பாராம இத்தனை மகிமையான கன்வென்ஷன் நடத்துறதுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறாரு. ஆம்பளை பசங்க இல்லைனாலும் 2 பொம்பளை பசங்க, 2 மருமக்கள் மாற மகன்களா கொடுத்து கர்த்தர் மகிமையா எழுப்பியிருக்கிறாரு பாருங்க. நல்லா கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ 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 ஜீசஸ். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போதும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம். Genesis chapter 21 verse number 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். இன்றைக்கு கடைசி நாளினுடைய செய்தியின் தலைப்பு கண் திறக்கப்பட்டவள் என்கிற தலைப்பின் அடிப்படையில், கண் திறக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த கடைசி நாள் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆவியானவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். கவனமாய் கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்தை கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது உண்மையில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக நான் பேசின எல்லா செய்திகளையும் நீங்கள் மைன்யூட்டா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில வந்து நிற்கும், சபைக்கு எழுப்புதல் வேண்டும் என்றால் அது அபிஷேகத்தை மையமாக கொண்டது என்பது. ஆனால் இன்றைக்கு கடைசி நாளிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியத்திற்காக ஆண்டவர் பேசி அதற்கு நேராய் ஜெபித்து உங்களை அர்ப்பணிக்க வைத்து முடிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் இந்த மைதானத்துக்குள் இன்றைக்கு நான் உள்ளே வரும் பொழுது ஆவியானுடைய திட்டவட்டமான ஒரு சத்தம் என் காதிலே தொனித்தது. அது என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏதோ சில காரியத்திற்காக ரொம்ப நாள் நீங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாளா ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு திருமண காரியமா இருக்கலாம், அது ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்லை ஒரு சரீர சுகத்துக்கான காரியமா இருக்கலாம், இல்லை ஒரு பினான்சியல் ஒரு பொருளாதாரத்துக்கான காரியமா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனைக்கான காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீண்ட நாட்களாக நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க ஜெபம் எல்லாம் அது ஒண்ணுதான். ஆராதனைக்கு வந்தா அதுதான் ஜெபிக்கிறீங்க, உபாச ஜெபத்துக்கு வந்தா அதான் ஜெபிக்கிறீங்க, 21 நாள் ஜெபத்துல அதான் ஜெபிக்கிறீங்க, அதிகாலையில அதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க, ராத்திரியில அதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க, மத்தியானம் அதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க,
வீட்டு கூட்டத்தில் அதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க, குடும்ப ஜெபத்தில் அதுக்கு தான் ஜெபம் பண்றீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நின்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். இந்த வருஷம் டிசம்பர் 31 இரவு 11:59 அந்த காரியத்தை கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். அந்த குட் நியூஸ் உங்க காதுக்கு வரும். நம்புனீங்கன்னா நம்புறதுக்கு தகுந்தாற் போல கைத்தட்டி, முழு பலத்தோட கைத்தட்டி, என் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். என் காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. என் காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. என் காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. இன்னும் ஒரு முறை கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நீங்க சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து வருகிற டிசம்பர் 31 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கதான் போறாரு. அந்த உள்ளங்கை தெரியதான் போகுது. அந்த அற்புதம் நடக்கத்தான் போகுது. என் கண்ணை திறந்து எனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. கண் திறக்கப்பட்டவர்கள் சத்ருவானவன் குருடாக்கி வைத்திருந்த அத்தனை கண்களும் திறக்கப்பட்டு எனக்கான ஆசீர்வாதம் எங்கேயோ இல்லை. எனக்கான ஆசீர்வாதம் தூரத்தில் இல்லை. அது என் பக்கத்தில் இருக்கிறது. அது எனக்குள் இருக்கிறது. அது என் குடும்பத்தில் இருக்கிறது. அது என் சபையில் இருக்கிறது. அது என் உறவில் இருக்கிறது. என் பக்கத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் சத்துருவானவன் என் கண்களை குருடாக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் என் கண்களை திறக்கும் பொழுது எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை நான் சுதந்தரிக்கும்படியாக விடாதீங்க. கிடைக்க போது பிரதர், கிடைக்க போது ஐயா. டிசம்பர் 31 லாஸ்ட் டேட். ஆண்டவர் அதற்குள்ளாக அந்த எதிர்பார்ப்புகளை முடிய பண்ணுவார். இன்னைக்கு என்ன தேதி ஐயா? இன்னைக்கு என்ன தேதி? 15 இன்னொரு 10, இன்னும் சரியா 15 நாள்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஐயா சொல்ற மாதிரி ஐயா ஸ்டைல்ல தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவரே 15 நாள், only 15 days எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 15 நாளில கர்த்தர் சில குடும்பங்களினுடைய கட்டுகளை உடைக்க போறது உண்மை. ஆமா, பெற்றுக்கோ. கண்களை திறந்து கர்த்தர் அதை தருகிற நன்மைகளை அனுபவிக்கிற நாட்கள். Just 15 days. 15 நாள் எக்ஸாக்ட்டா சொல்ல போறதா 16 நாள். Only 16 days வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க
கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஓ கிரகி unimaginable miracle, unimaginable miracle. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கற்பனைக்கு எட்டாத விதத்திலே டாக்டர்ஸே உனக்கு இத்தனை பிளாக் இருக்கு அத்தனை பிளாக் இருக்குன்னு சொன்னவங்க, ஆஞ்சியோல 90% மேல பிளாக் இருக்குன்னு சொன்னவங்க திரும்ப ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது பிளாக்கே இல்லைன்னு சொல்ற. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கடைசியாய் வரும் முறை கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வெறும் 16 நாள் என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய போறார். கண் திறக்கப்பட்டவை. ஆகாரை குறித்து நம்ம இங்க படிக்கிறோம். கண் திறக்கப்பட்டு துறவை பார்த்தாள். சரி, இந்த சம்பவத்தை குறித்து நான் கொஞ்சம் பின்னணியத்தை சொல்லிட்டு சில காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மீண்டும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயோ தூரத்துல இல்ல, என் பக்கத்துல தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அதை காணக்கூடாதபடி சத்துரு என் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். நிறைய பேருக்கு பாத்தீங்களா, வயசான உடனேயும் கண்ணுல ஒரு ஆபரேஷன் பண்றாங்கல்ல. என்ன ஆபரேஷன் அது? கேட்ராக்ட் ஆபரேஷன். அப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த கண்ணில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அந்த பொறையை எடுத்துட்டோம்னா கண்ணு விஷன் நல்லா என்ன செய்ய ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண போறாரு. இலவசமா. அரவிந்துக்கும் போக வேண்டாம், வாசனுக்கும் போக வேண்டாம். இங்க வச்சு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன். கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டுட்டார். I am not talking about these eyes, I am talking about these eyes. நான் இந்த கண்ணை பத்தி பேசல, இருதய கண்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். வசனத்தின் கண்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா, நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லப்படுறவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய மனைவி சாராள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். கவனிங்கம்மா, கவனிங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு? நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைய தருவேன். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு it will take a prolonged period. ஒரு பெரிய கால அவகாசம் எடுத்துக்கிச்சு. சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிற ஆபிரகாமை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன முடியலையே, அந்த அளவுக்கு உனக்கு பிள்ளைங்க பிறக்கும். சும்மா தூங்கிட்டு இருக்கிறவனை வெளியில கூட்டு வந்து இந்த மணலெல்லாம் எண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு சந்ததி பெருகும். இங்க ஒண்ணு பிறக்கிறதுக்கே முடியல. வயசு 100 ஆகி போச்சு, அம்மாவுக்கு 90 ஆகி போச்சு. ஆபிரகாமுக்கு சரீரத்துல பலன் அற்று போயிற்று. சாராளுடைய கற்பமும் செத்து போயிருச்சு. ஆனா வாக்குத்தத்தம் மட்டும் கையில இருக்குது. நான் சொல்றேன், எந்த காரியம் மாறி போனாலும் வாக்குத்தத்தம் ஒண்ணு கையில இருந்துச்சுன்னா அதை வச்சு ஆண்டவர் எதையாவது ஒரு காரியத்தை 16 நாளுக்குள்ள செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்க கையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு அதுல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த நடந்துரும் அந்த நடந்துரும். ஜனவரி போச்சு, மார்ச், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரும் வந்துருச்சு. இன்னைக்கு 15 தேதி வந்துருச்சு. இன்னும் வாக்குத்தத்தம் நடந்த பாடில்லையே. இன்னும் பிரச்சனை இல்லை, இன்னும் 16 நாள் இருக்குது. வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. நிறைவேற போகுது. நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல என்னன்னா,
கடைசி நேரத்துல வாசலை திறக்கிறதா அவர் ஸ்டைலே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்தாங்கல்ல, வரும்போது தெரியும்ல, ஆண்டவருக்கு தெரியும்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க, 40 லட்சம் பேர் வர்றாங்கன்னு தெரியும்ல. ரெடிமேடா ஏற்கனவே செங்கடல பொளந்து வச்சிருந்தா பொசுக்குன்னு உள்ள போயிருப்பாங்கல்ல சார். அது எதுக்கு அங்க வந்தோடனே முட்டிக்கிட்டு நிக்கணும், பின்னாடி அவனை பார்த்து பயப்படணும், எல்லாரும் மோசையை பார்த்து திட்டணும், அப்புறம் இவர் குச்சியை வாங்கணும், அப்புறம் பழக்கணும். ஏன்? நம்ம ஆண்டவர் ஸ்டைலே எண்டுல ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன் 16 நாள்ல அற்புதம் நடக்கும். ஐயோ நம்புனா கை தட்டி அப்பா நடக்கட்டும். நடந்துரும், ஏற்றுக்கொள்றவங்களுக்கு நடந்துரும். அப்ப குழந்தை பிறக்கல, ஆனா வாக்குத்தத்தம் இருக்கு. இது கொஞ்ச நாள் தள்ளி போன உடனேயும் சாராமா சொல்றாங்க ஆபிரகாம பார்த்து, ஐயோ வாக்குத்தத்தம்னா இருக்கிறது நல்லதுதான், ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல, ஒண்ணு செய்யுங்க. ஈஜிப்ட்ல இருந்து எகிப்துல இருந்து ஒரு வேலைக்காரச்சி நம்ம வீட்டுல இருக்கிறாள்ல, அவ பேரு ஆகார், அவளோட சேரும், அவ மூலமானாலும் நமக்கு ஒரு புள்ள பிறந்து நம்ம வீடு கட்டப்படும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல மனுஷனா என்ன சொல்லிருக்கணும்? வாயிலடி இப்படி சொல்லலாமா? கண்ணே, நீ என் கண்ணே, நீ என் மணி, உன்னை தவிர வேற யாராவது நான் ஏறெடுத்து பாப்பேன் நான் செல்லமேன்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? அவர் மனைவி கிட்டே கேட்கிறாரு, என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இப்ப ஆபிரகாமும் ஆகாரும் சேர்ந்தாச்சு. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் என்ன? ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு. இது தேவனுடைய திட்டம். ஆனா மனுஷ திட்டம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். இது மனுஷ திட்டம். எத்தனை பேருக்கு புரியுது தேவ திட்டம் மனுஷ திட்டம்? தேவ திட்டம் ஆபிரகாமும் சாராளுக்கும் பிறக்கிற ஈசாக்கு. இட்ஸ் காட்ஸ் பிளான். ஆனா இவங்களா ஒரு பிளான், மனுஷனா ஒரு பிளான போடுறான். என்ன பிளான்? ஆபிரகாமும் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல். இப்ப இஸ்மவேல் பிறந்தாச்சு. பிறந்து கொஞ்ச நாள்ல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கும் பிறந்தாச்சு. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் சொன்னது புரியுது? இஸ்மவேலும் பிறந்தாச்சு, ஈசாக்கும், அட வாயை தந்து பதில சொல்லுங்க. இஸ்மவேலும் பிறந்தாச்சு, வாக்குத்தத்தமும் பிறந்துருச்சு, மாம்சமும் பிறந்துருச்சு, ஆவியும் இருக்குது, மாம்சம் இருக்கு. ரெண்டு வளருது. ஈசாக்கு இஸ்மவேல், ஆவி மாம்சம், வாக்குத்தத்த மாம்சம், ரெண்டு ஈக்குவலா வளருது. நம்ம வாழ்க்கையில அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமையானா ஒரே ஈசாக்கு தான், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையானா அப்படி இஸ்மவேலு, அப்புறம் வெள்ளிக்கிழமை உபாச ஜெபத்துக்கு வந்தா ஈசாக்கு, அப்புறம் சனிக்கிழமை ஆனா இஸ்மவேலு, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா பெரிய ஈசாக்கு, அப்புறம் திங்கக்கிழமை ஆயிட்டா இஸ்மவேலு. ஈசாக்கு இஸ்மவேலு, மாம்சம் ஆவி. மாம்சம் ஐயா 3 நாள் கன்வென்ஷன் என்ன மகிமையா, ஆட்டந்தா பாட்டந்தா, அந்த அம்மா பாடுறது என்ன, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றது என்ன, ஐயோ அபிஷேகம் தான், வல்லமதான், மகிமைதான். இதே மாதிரி வருஷம் ஃபுல்லா இருந்தா நல்லா தானே இருக்கும். ஆனா நாளைக்கு நாளை கழிச்சு அப்படி அடுத்த கன்வென்ஷன் எப்ப வரும்? ஈசாக்கு இஸ்மவேல், ஆவி மாம்சம், ரெண்டு வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ரெண்டு முட்டிக்கிட்டு நிக்குது. இப்ப இந்த சாராமா வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, யோ அந்த பொம்பளை அந்த அடிமை பெண்ணையும் அந்த மகனையும் விரட்டிவிடும். இதே அம்மா தான் சொல்லுச்சு சேர்த்துக்கொள்ளும்னு. சொன்னிச்சா சொல்லலையா? புருஷன் கிட்ட இந்த அம்மா தான் என்ன சொல்லுச்சு? அந்த பெண்ணை சேர்த்துக்கன்ட்டு. இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது? உடனே இவர், சரிம்மா நீ சொன்னா சரிதான், நீ சேர்க்க சொன்னா சேர்த்துக்கிறேன், நீ விட சொன்னா விட்டுறேன். என்னையா நம்ம பாடு சில நேரத்தில் அப்படித்தானே இருக்குது. இல்லைன்னா சோறு விட மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி செஞ்சுக்கிறேம்மா, நீ தான் சேர்க்க சொன்ன சேர்த்துக்கிட்டேன், இப்ப நீ தான் விரட்டி விட சொல்றேன், விரட்டி விட்டுற. நல்ல கவனிங்க, ஆகாரை விரட்டி விடுகிறார்,
விரட்டி விடும் பொழுது ஆபிரகாம் 3 பொருள்களை அவளிடத்தில் கொடுத்து அவளை அனுப்புகிறார். 3 பொருட்கள். ஒன்று அப்பம். 5 அப்பம். ஒரு சீலையை விரிச்சு, ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்ன விரிச்சு அதுல 5 அப்பத்தை வைக்கிறார். 5 அப்பம் அப்படின்னா, அதாவது இஸ்ரவேலை பொறுத்த மட்டும் 5 அப்பம் 2 மீனுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு டிஷ். இப்ப நம்ம ஊர்ல ஹோட்டல்ல போனா ஒரு செட்டு இட்லி கொடுங்க, ஒரு செட்டு பூரி கொடுங்க, ஒரு பொங்கல் கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு நார்மல் பிளேட் 5 அப்பம் 2 மீன். அதனாலதான் அந்த பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டுகிட்டு வந்தான் மலை பிரசங்கத்துல. இப்ப 5 அப்பத்தை வைக்கிறாரு. 5 அப்பம்னா ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிற சப்பாத்தி மாதிரி இல்ல. ஒரு அப்பம் 2.5 அடி டயாலா இருக்கும். 2.5 அடி டயால, நல்ல இவ்வளவு திக்னஸ். அப்படி 5 அப்பத்தை வச்சு ஒரு முடி போட்டு இந்த தோல்ல வச்சாச்சு. அடுத்து 2வது ஒரு பொருள் கொடுக்கிறாரு. ஒரு துருத்தி தண்ணி. ஒரு துருத்தி தண்ணினா ஆல்மோஸ்ட் 12 to 15 லிட்டர்ஸ் வாட்டர். ஒரு துருத்தி தண்ணி, அத ஒரு தோல்ல. இன்னொரு தோல்ல முன்னாடி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை. இது 3ஐயும் கொடுத்து அனுப்பி விடுகிறார், கிளம்புன்னு. யோசிச்சு பாருங்க. 5 அப்பம், 15 லிட்டர்ஸ் வாட்டர், one small baby எடுத்துக்கிட்டு போறா வனாந்திரத்துல. ஆகாரே, எங்க போற தெரியாது, யாருகிட்ட போற தெரியாது, இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு தெரியாது, இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போற தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏற்கனவே ஒரு முறை இவ இதே மாதிரி வனாந்திரத்துல வந்தா, நீங்க பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது எப்பன்னா அவ 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 நிறை மாதமா இருக்கும் பொழுது சாராமாக்கு இவளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவ கோச்சுக்கிட்டு வெளியில வந்துருவா. அப்ப இடையில ஒரு தூதன் நிறுத்தி, ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கு போறாய், ஒழுங்கா போய் உன் ஆச்சியார்கிட்ட அடங்கிருந்தோனே திரும்ப போய் இருந்துக்குவா. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இப்ப குழந்தை பிறந்துட்டு குழந்தையோட வர்றா, இது செகண்ட் டைம். அப்பம் இருக்கு, தண்ணி இருக்கு, குழந்தை இருக்கு. எங்க போறேன், யார்கிட்ட போறேன், என்ன செய்ய போறேன், ஒண்ணுமே தெரியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு பாடு ஓடிக்கிட்டு இருக்குது பாஸ்டர், ஆனா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் புருஷன் படுக்கையில கிடக்குறான், என் புருஷன் செத்து போயிட்டார்னா என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. என் எதிர்காலத்தை குறித்த எனக்கு ஒரு நிச்சயம் இல்லை. என்னுடைய காலங்கள், என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை. என் கையில பணம் இல்ல, என் கையில பெரிய அளவுல காசு இல்ல, என் பிள்ளைக்கு எப்படி இவ்வளவு காரியங்களை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் எனக்கு தெரியல. ஒரு எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீர்களோ, என்னுடைய செய்தியை இறுதி வரைக்கும் கேளுங்கள். என் செய்தியை இறுதி வரைக்கும் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை தருவார். பயத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாள். நல்ல கவனிங்க. போகும்போது அப்பத்தை சாப்பிடுறா, தண்ணிய குடிக்கிறா. அப்பம், தண்ணி, ஒரு கடி ஒரு குடி, ஒரு கடி ஒரு குடி. எத்தனை நாளைக்கு 5 அப்பமும் நீ 15 லிட்டர் தண்ணியும் யூஸ் பண்ணுவீங்க? கொஞ்ச நாள்ல 2ம் காலி. இப்ப குழந்தை கேக்குது அம்மா பார்த்து, அம்மா தண்ணிமா, அம்மா தண்ணி, அம்மா தண்ணிமா. குழந்தை கேக்குது. துருத்திய பாக்குறா, துருத்தில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. புள்ள தண்ணி தண்ணி கேக்குறா. அவ முடிவு பண்ணிட்டா, என் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு தண்ணி இல்ல, என் புள்ள இப்ப சாக போகுது, என் புள்ள செத்துருச்சுன்னா எனக்கு இனி எதிர்காலம் இல்ல, நானும் செத்துருவேன். இந்த வனாந்திரத்துல 2 பணம் விழ போகுது. ஒன்னு ஒரு பெரிய ஆளு பணம், இன்னொரு ஒரு சின்ன குழந்தை பணம். இந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறதான
மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்னுடைய சரீரமும் என் பிள்ளையின் சரீரமும் சாப்பாடாக போகுது. அவ முடிவு பண்ணிட்டா என் புள்ள சாக போகுது. அவ ஒண்ணு செஞ்சா, என் புள்ள சாகிறத என்னால பார்க்க முடியலன்னு அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு போய் பின்னாடி ஒரு செடியில போட்டுட்டு அவன் அம்பு பாய்கிற தூரத்துல வந்து உட்கார்ந்து தன் முழங்காலை போட்டு யெகோவா தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவரே, எகிப்துல இருந்த அடிமையா இருந்தது என்னை என் எஜமானுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தீர். என் எஜமானையும் என் மடியிலே கொடுத்தீர். அதன் அடையாளமாய் ஒரு குழந்தையும் கொடுத்தீர். இன்றைக்கு நான் துரத்தி விடப்பட்டிருக்கிறேன், நிற்கதியா இருக்கிறேன். என் பிள்ளை செத்துக்கிட்டு இருக்குது. நீங்க எனக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு என் பிள்ளையின் ஜீவனை காப்பாற்றணுமேன்னு சொல்லி இந்த கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது நடக்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், கர்த்தர் இந்த கண்களை திறக்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த கண்கள் மூடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த கண்களை திறக்கிறார். நம்ப கூடுமானால் கைத்தட்டி. எப்பொழுதெல்லாம் இந்த கண்கள் மூடுமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தரிசன கண்களை திறப்பார், மனக்கண்களை திறப்பார், வசனத்தின் கண்களை திறப்பார். இந்த கண்ணு மூடலனா இந்த கண்ணு திறக்காது. இந்த கண்ணு மூடலனா இந்த கண்ணு திறக்காது. நீ ஜெபிக்கலனா உனக்கான பாதை கிடையாது. நீ ஜெபிக்கலனா உனக்கான தரிசனம் கிடையாது. நீ ஜெபிக்கலனா உனக்கான வெற்றி கிடையாது. நீ கண்களை மூடலனா உனக்கான பாதைகள் திறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு பிள்ளையை பெற்ற தாயும் தகப்பனையும் பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணுகளை அடைச்சு ஜெபிக்கணும். எனக்கு ஒரு தாய் உண்டு, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர்கள் எனக்காக ஜெபித்ததினாலே இன்றைக்கு பல தேசங்களை கலக்கும்படியாக தெய்வம் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது நான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பேசும் பொழுது என் தாயின் தகப்பனும் எனக்காக ஜெபிக்கிறார்கள். கபடி தேவ பிள்ளையே, அவள் ஜெபிக்கும் பொழுது இந்த கண்ணு திறக்குது. என்னமோ ஒன்னு ஆண்டவர் செய்யறாரு. ஜெபம் பண்ணும் போதே ஃபீல் பண்ண முடியுதே, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்குதே. கண்ணு திறக்குது, ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆயிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென்னு சொல்லிட்டு இந்த கண்ணை திறக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஊற்றை பார்க்கிறா. இப்ப ஒரு தடவை நல்லா கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஒரு ஊற்றை பார்க்கிறா. இதுல என்ன பெரிய ஒரு அற்புதம் தெரியுமா? இதுல என்ன பெரிய ஒரு பியூட்டி, ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். படிங்க பாப்போம். அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை படிங்க. 19வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள்னு போட்டிருக்கா, தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார்னு போட்டிருக்கா. கரெக்டா படிங்களேன். தண்ணீர் துறவை கண்டால் போட்டிருக்கா, இல்ல தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார், உருவாக்கினார் அப்படி ஏதாவது போட்டிருக்கா? தண்ணீர் துறவை. ஐயா நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான சத்தியம், முக்கியமான சத்தியம், முக்கியமான சத்தியம், முக்கியமான சத்தியம். இந்த துறவு அவ ஜெபம் பண்ணதுக்கு பின்னாடி அந்த இடத்துல டஷ்னு அப்படி உருவானது அல்ல. இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல கர்த்தர் வானத்தையும் பூமியும் அதில் இருக்கிற அண்ட சராசரங்களையும் மச்சங்களையும் ஆழங்களையும் கடல் வாழ் மிருக ஜீவன்களையும் மீன்களையும் வண்டுகளையும் சகல பிராணிகளையும் உருவாக்கும் பொழுதே இந்த ஊற்றையும் அன்னைக்கே உருவாக்கித்தான் வச்சிருந்தாரு. இவ்வளவு நேரம் அவ கண்ணுக்கு தெரியல. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனேயும் அந்த ஊற்று அவ கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவுதான் உங்க கை தட்டாயா? கை எனக்கு தட்ட சொல்லல. அந்த வெளிச்சம் புரிஞ்சிச்சுன்னா கர்த்தரை தட்டி மகிமைப்படுத்துங்க. புரியுதா? அது புதுசா உண்டானதல்ல. இட்ஸ் ஆல்ரெடி தேர். அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவளுடைய கண்ணுக்கு
நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயோ இல்ல, உங்க பக்கத்துல வச்சிருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு, உங்க சொந்தத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் அதை காணக்கூடாதபடி சத்துரு கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு லாஸ்ட் டே, இன்னைக்கு லாஸ்ட் டே. நம்ம ஜெபிக்கும் போது இந்த கண்ணு திறக்கும் பாருங்க, இந்த கண்ணு திறக்கும் பாருங்க. அப்ப சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக நியமித்தவைகளை என் கண்கள் கண்டது, இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த ஊற்று எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. புதுசா ஒண்ணு டஷன் உண்டானதுல. சில பைபிள் ஆங்கில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு அப்படி பொத்துன்னு உழுவாங்க, இந்த கைக்குள்ள என்னமோ இப்படி நடுங்குற மாதிரி இருக்கும், இதுக்குள்ள இருந்து இப்படி ஒரு ஊற்று வர மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் பொய். ஆல்ரெடி தேர், அங்கதான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல, இப்பதான் கண்ணுக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க இருந்த அந்த ஊற்று இவ்வளவு நேரம் அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியாம எப்படி மறைஞ்சிருந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? ஊற்று எங்க இருந்துச்சு? ஊற்று எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. இந்த அம்மாவும் எங்கதான் இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு. அப்ப ஏன் இந்த ஊற்று தெரியல? ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போய் கண்கள் மூடி இருந்தது பாஸ்டர், இப்ப ஜெபம் பண்ணும்போது கண்கள் திறந்தது, அதெல்லாம் வேண்டாம். நார்மலா சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம் அந்த அம்மாவுக்கு அந்த ஊற்று தெரியல? மாம்ச கண்கள், ஆவிக்குரிய கண்கள், அதுதான் இப்ப சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, நார்மலா சொல்லுங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? இங்க சபையில திங்கக்கிழமை வராதவங்களுக்குலாம் போன் பண்ணி விசாரிக்கிறது உண்டு. ஏமா வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்கறது உண்டு. ஒரு லிஸ்ட் வந்துடும், யார் யார் வரல அப்படிங்கிற லிஸ்ட். அப்ப நாங்க போன் பண்ணி கேட்கும்போது நான் ஒரு அம்மாவுக்கு கேட்கிறேன், அம்மா ஏமா நேத்து நீ சர்ச்சுக்கு வரல? அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுது, பாஸ்டர் 4வது ரோல்ல 5வது மனுஷியா குத்துக்கல் மாதிரி நான் உட்கார்ந்து இருந்தேன் பாஸ்டர். அப்படியாமா? சரி சாரிமா. அதோட நிறுத்துச்சா அந்த அம்மா. அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது, நீங்க எல்லாரையும் பார்த்தீங்க, ஆனா என்னைய மட்டும் பார்க்காம விட்டுட்டீங்க. அது விளையாட்டுக்கு சொன்னுச்சோ உண்மையை சொன்னுச்சோ, ஆனா அது உண்மை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆகாரம்மா அந்த வனாந்திரத்துல என்னென்னத்தையோ 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 பார்த்துச்சு. அதனால பார்க்க வேண்டிய ஊற்ற பார்க்காம நாமளும் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, பார்க்க வேண்டிய ஊற்ற, நான் ஊற்றுன்னு சொல்றது ஊற்றாயே கர்த்தரை, ஊற்ற பார்க்கறத தவிர்த்துட்டு எதையதையோ பார்க்கிறோம். பார்க்க வேண்டியதை பார்க்காதனால ஆசீர்வாதம் தடைபட்டு கிடக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி, அப்படி என்னத்தை பாஸ்டர் பார்த்துச்சு? 4 காரியத்தை பார்த்துச்சு. அந்த நாளையும் சொல்லி, அந்த நாளையும் நீங்க பார்க்காதீங்க, பார்க்க வேண்டிய ஊற்ற மட்டும் பாருங்க, உங்களுக்கானது பொத்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி உங்களை கடைசி நாள் ஆசீர்வதிச்சு அனுப்ப போறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி என்னத்த பாஸ்டர் பார்த்துச்சு? அந்த வனாந்திரத்துல நாளை பார்த்துச்சு. என்னென்ன பார்த்துச்சு? 1 by 1 நான் சொல்லித்தாரேன். முதல்ல எதை பார்த்துச்சு? முதல்ல எதை பார்த்துச்சு? படிங்க படிங்க. அங்க நீங்க படிக்கும்போது 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நம்பர் ஒன், வனாந்திரத்தை பார்த்தால் ஊற்று கண்களுக்கு தெரியவில்லை. நான் சொல்றது அப்படி சொல்றீங்களா? வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து. ஊற்று கண்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கு பாருங்க. வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியுமா? ஊற்று தெரியும்.
வனாந்திரத்தையே பாக்குது, வனாந்திரத்தையே பாக்குது, வனாந்திரத்தையே பாக்குது, வனாந்திரத்தையே பாக்குது. ஆனா என்ன தெரிய மாட்டேங்குது? அப்படி வனாந்திரம்னா என்ன பாஸ்டர்? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பாஸ்டர்? அப்படின்னா வனாந்திரமான மனிதர்கள், ஸ்டோன் ஹார்ட்டட் பீப்புள், எம்டி பீப்புள். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இன்னும் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய முடியலனா, வனாந்திரமான மனிதர்கள் அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க என்னை லிஃப்ட் பண்ணுவாங்க, இவங்க வீசா வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க என் பிள்ளைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி, அந்த வக்கீல்மார்கள், இவர்கள் அவர்கள், அந்த இயக்கம், இந்த சங்கம், அது இதுன்னு மக்களையே மனிதர்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னால அற்புதம் செய்ய முடியாது. வனாந்தரத்தை வனாந்தரமான மனிதர்களை பார்க்கிறத கொஞ்சம் நிறுத்து, உனக்கான ஊற்றை நான் காண்பிக்கிறவராயிருக்கிறேன். ஆமா ஆமா, நல்ல கைத்தட்டி 2 வார்த்தை பேசி, உண்மைதான் ஆண்டவரே, இதுவரைக்கும் மனுஷ பயவிலைகளே பார்த்துட்டோம், மனுஷர்களையே நம்பி இருந்துட்டோம், மனுஷ உதவிகளையே நாடிட்டோம், மனுஷரையே சார்ந்துட்டோம், உறவுகளையே சார்ந்துட்டோம், சொந்த பந்தங்களையே சார்ந்துட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற ஒரு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறான். மனுஷனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, மனுஷன் உதவியை நாடாத, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, 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 உறவுக்காரங்களை நம்பாதீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு நாள் நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க. நம்பிக்கைக்குரியவர் கர்த்தர் ஒருவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். யாரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. சில மனிதர்களை நீ ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிற, சில மனிதர்களை ரொம்ப நம்பிக்கை வைக்கிற, குருட்டுத்தனமா நம்பிக்கை வைக்கிற, ஒரு நாள் அந்த மனிதர்கள் உன்னை ஏமாத்தும் போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, ரொம்ப ஃபீல் பண்ணுவ. தயவு செய்து மனுஷனை நம்பாத, நம்பாத, யாரையும் நம்பாத, நம்பின வரைக்கும் போதும். நம்பிக்கைக்கு உரியவர் அவர் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. நீங்க பாடுங்க. நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன். அப்ப நம்பர் 1, வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு. ஆமா, அப்படின்னா என்னது? வனாந்திரமான மனிதர்களை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்றை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நம்பர் 2, வேகமா நான் போயிடுறேன். நம்பர் 2, இரண்டாவது அவள் பார்த்த காரியம் என்ன? இரண்டாவது அவள் பார்த்த காரியம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. போதும் போதும். இரண்டாவது நான் சொல்றேன், துருத்தியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். இதையும் அதே மாதிரி சொல்லுங்க. துருத்தியை, எல்லாரும் சொல்லுங்களேன், துருத்தியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். முதல்ல எதை பார்க்கிறத நிறுத்தணும்னு சொன்னேன். அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வனாந்திரமான மனிதர்களை பார்க்கிறத நிறுத்துங்க, ஊற்று உங்க கண்களுக்கு. ரெண்டாவது சொல்றேன், துருத்தியை பார்ப்பதை நிறுத்து. துருத்தினா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதா? ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில், ஏதாவது வாட்டர் பாட்டில், அந்த கொடுங்களேன், அந்த ஃபிளாஸ்க் எடுங்க, இந்த ஃபிளாஸ்க் எடுங்க. சரி, ஆமா. இப்ப இதுதான் துருத்தின்னு வச்சுக்கிறோமே, ரைட். இந்த துருத்திய இவ கையில இருக்குது. நல்லா கவனிங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இவ கையில ஏறக்குறைய ஒரு 12 to 15 லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், நானும் குடிப்பேன், என் பிள்ளை, நானும் என் பிள்ளையும் இந்த தண்ணினால தாகம் தீர்க்கப்படுவோம். எவ்வளவு நேரத்துக்கு? எவ்வளவு நாளைக்கு? என்னைக்கோ ஒரு நாள் இந்த
துருத்தி காலி ஆகும்ல, காலி ஆகும்ல. காலியானதுக்கு பின்னாடி என்ன பண்ண போற? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொன்னேன் அடுத்தவங்களை பார்க்கறத நிறுத்து, ஊற்று தெரியும்னு சொல்லி. ரெண்டாவது சொல்றேன், உன்னை பார்க்கறதே நிறுத்து, உனக்கான ஊற்றுக்களை கர்த்தர் திறக்கிறவரா இருக்கிறார். I have this, I have that. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. ஊற்று துருத்தி என்கிட்ட இருக்கு, தண்ணி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஆள்பலம் இருக்கு, என்கிட்ட பணபலம் இருக்கு. எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு இருக்கிற பெருமையவே நினைத்து கொண்டிருந்தோம்னா அவர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்ப இது காலி ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரிய ஆரம்பிச்சிடும்? புரியுதா? சத்தியம் புரியுதா? இது காலி ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரிய ஆரம்பிச்சிடும்? நீங்க காலி பண்ணலன்னா ஒரு நாள் அவரே காலி பண்ண வச்சு அவரை பார்க்க வைப்பாரு. இப்ப இவ சிச்சுவேஷனை பொறுத்த மட்டும் அவர் காலி பண்ண வச்சிட்டாரு, காலி ஆயிருச்சு, ஒரு சொட்டு கூட இல்ல. இப்ப உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். காலியானதுக்கு பின்னாடி கர்த்தர் சொல்றாரு, உன் சுயபலம், ஆள்பலம், பெருமை, பணபலம், அழகு பலம், திறமை பலம், இதுல நீங்க நின்றினா ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது என்னைக்கு உடைக்கப்படுகிறதோ, இது என்னைக்கு ஊற்றப்படுகிறதோ, அன்றைக்கு அவர் தம்முடைய ஊற்றுக்களை உனக்காக திறக்கிறவராக இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். நல்ல ஒப்பு கொடுத்து கை தட்டுங்க. இந்த கைத்தட்டு ஒப்பு கொடுத்து கை தட்டு. Hereafter எனக்கிட்ட இருக்குன்னு நான் பெருமைப்பட மாட்டேன்பா. Hereafter எனக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளாகட்டும், வரங்களாகட்டும், தாளந்துகளாகட்டும், இது ஒண்ணு இருக்குன்ற பெருமை வந்துடக்கூடாது. மியூசிக் வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்லா வாசிக்கிறோன்ற பெருமை கொஞ்சம் கூட, எவ்வளவு தூரம் தாழ்த்த முடியுமா அவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க. நீ நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும், நீ நல்ல பிள்ளை, அதனால தான் உட்காந்து பிரசங்கத்துக்கு உட்காந்துருக்கிறீங்க. தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. என் துருத்தி காலி ஆகணும். சொல்லுங்க, என் துருத்தி காலி ஆகணும், நான் எம்டி ஆகணும். எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வர்றோமோ அப்பெல்லாம் செருப்பு கழட்டி போடுற இடத்துலயே பெருமை, அந்தஸ்து, ஜாதி, ஆள்பலம், படிப்பு எல்லாத்தையும் செருப்பு கழட்டி போடுற இடத்துல கழட்டி போட்டு உள்ள வரும் பொழுது நான் ஒரு சாதாரண மனுஷனா உள்ள வரேன். உடைந்த பாத்திரம் நான், உமக்கே தெரியும், என்னை பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும்? ரெண்டு காரியம் சொன்னேன். வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்து, என்ன தெரியும் அப்படின்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வனாந்தரமான மனுஷர்களை பார்க்கறத நிறுத்துங்க, ஊற்று தெரியும். ரெண்டாவது எதை பார்க்கறத நிறுத்துங்க? துருத்திய பார்க்கறத நிறுத்துங்க, என்ன தெரியும்? ஊற்று தெரியும். உங்களை நீங்களே முதல்ல அடுத்தவங்களை பார்க்கறத நிறுத்து. ரெண்டாவது உன்னை பார்க்கறதே நிறுத்து, உனக்கான ஊற்றுக்களை கர்த்தர் காண்பிக்கிறார். மூன்றாவது அங்க பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு. மூன்றாவது செடியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாப்பா, செடியை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். இப்ப பிள்ளைய கொண்டு போய் இந்த அம்மா என்ன செஞ்சாலாம்? ஒரு செடிக்கு கீழே விட்டாலாம். Under the bush, ஒரு செடிக்கு கீழே. நல்லா கவனிங்க. ஒரு மரத்துக்கு கீழே பிள்ளைய விட்டாலும் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அப்படிதானே? ஒரு மரத்துக்கு கீழே விட்டாலும். ஒரு அம்மா பிள்ளைய 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்து அந்த பிள்ளைய அதுக்கு மேல ஒழிக்க முடியல, குவா குவான்னு கத்துதுன்னு
நாணல வெட்டி நாணல்ல ஒரு பாக்ஸ் செஞ்சு உள்ளும் புறமும் தார் பூசி கீழ் பூசி புள்ளை அதுல வச்சு அதுல ஒரு வென்டிலேஷன்லாம் வச்சு நைல் நதியில கொண்டு போய் விட்டு தாதிய தூரத்துல நிறுத்தி பாக்ஸ் எங்க போகுதுன்னு பார்த்து பாக்ஸ சரியான கரங்கள்ல போய் அடைய பண்ணி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய் வரைக்கும் ஏற்படுத்தினாலாம் ஒரு அம்மா. யாரோட அம்மா? மோசையுடைய அம்மா. அவ தாயா இவ தாயா? இவ பேய் புள்ளைய கொண்டு போய் செடிக்கு கீழே போட்டிருக்கா பாருங்களேன். செடியில ஒரு 4 இலை இருக்குமா, ஒரு 10 இலை இருக்குமா? ஒரு காத்து அப்படின்னு அடிச்சுச்சுன்னா அந்த வனாந்தரத்துல அத்தனை இலையும் கொட்டி போயிரும். கடந்த ஆண்டுல ஆகார் பயணித்த அதே வனாந்தரத்துல நான் பயணிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். கண்ணு கெட்ட தூர வரைக்கும் மணல் காடு, அதுல அங்கங்க செடி. அந்த செடிக்கு கீழே கொண்டு போய் பிள்ளைய விட்டா எப்படி அந்த புள்ள? ஏற்கனவே கீழே மண்ணு சுடுது, இதுல செடிக்கு கீழே. பைபிள்ல அங்கங்க பாத்தீங்கன்னா சில பேர் மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாங்க. ஒருத்தர் ஆமணக்கு செடிக்கு கீழே போய் உட்கார்ந்தாரு, மரத்துக்கு கீழே ஆமணக்கு செடி. இன்னொருத்தர் மாதுளம் செடி கீழே போய் உட்கார்ந்தாரு. இந்த அம்மா எந்த செடினே தெரியல, செடிக்கு கீழே கொண்டு போய் விட்டுருக்கு. மரம்னாலும் ஒரு பெர்மனன்ட் ஒண்ணு. மரம்னா 5 வருஷம் மரம், 6 வருஷம் மரம், 10 வருஷம் மரம், 15 வருஷம் மரம்லாம் இருக்குது, 50 வருஷம் மரம் கூட இருக்குது. இது வெறும் செடி அப்படின்னா. மூணாவது, டெம்பரவரியா இருக்கிறத பார்க்கிறத நிறுத்து. செடி மீன்ஸ் டெம்பரவரி. டெம்பரவரியா இருக்கிறத பார்க்கிறத நிறுத்து. நிரந்தரமான ஊற்றை கர்த்தர் உனக்கு தருகிறவரா இருக்கிறார். டெம்பரவரி டெம்பரவரி டெம்பரவரி. இம்மைக்கானது 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 இம்மைக்கானது. இப்போதைக்கு ஒரு அற்புதம், இப்போதைக்கு ஒரு காரியம், இப்போதைக்கு ஒரு அற்புதம், இப்போதைக்கு ஒரு காரியம். ஆண்டவர் இப்போதைக்காக செய்கிறவர் அல்ல, அவர் நிரந்தரத்திற்காக செய்கிற தகப்பன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. இம்மைக்காக அல்ல, செடிக்கு கீழே அல்ல, டெம்பரவரிக்கு அல்ல. பல நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க கூட இம்மைக்காகவே கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? கல்யாணம் ஆகணும். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? குழந்தை பிறக்கணும். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? ஒரு ஆசீர்வாதம் வேணும். அதெல்லாம் ஆண்டவர் தருவாரு. நான் செடிக்காக கர்த்தரை தேடல, ஊற்றுக்காக கர்த்தரை தேடுகிறவனா இருக்கிறேன். உங்களுக்கு இப்படி சொன்னா நல்லா புரியும், இப்படி சொன்னா நல்லா புரியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு செடியை வைத்து ஊற்றை உருவாக்க முடியாது, ஊற்றை வைத்து பல செடிகளை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மையை வைத்து நிரந்தரத்தை பெற முடியாது, நிரந்தரத்தை வைத்து இம்மைகளை பெற முடியும். முந்தின குறிப்பு கூட இப்படி சொல்லலாம். முந்தின குறிப்பு கூட இப்படி சொல்லலாம். அதாவது துருத்தியை வைத்து ஊற்றை நிரப்ப முடியாது, ஊற்றை வைத்து பல துருத்திகளை நிரப்பலாம். இந்த சத்தியம்லாம் புரிஞ்சுச்சுன்னா, இந்த சத்தியம்லாம் புரிஞ்சுச்சுன்னா இப்படி இருக்கவே மாட்டீங்க. செடியை வச்சு ஊற்றை உருவாக்க முடியாது சிஸ்டர். ஆனா ஊற்று எங்கெல்லாம் போகுது அங்க பல செடி. இம்மையை வச்சு அதை பெற முடியாது, அதை வச்சு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். அதனால வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்புறம் கல்யாணம், காட்சி, புள்ள, வேலை, வாய்ப்பு, வெளிநாடு, காசு, கடனு, வீடு, வாசல் எல்லாம் கர்த்தர் சேர்த்து தருவார். காய்கறி கடைக்கு போன உடனே பையன் நீட்டி முதல்ல கொத்தமல்லியை போடு, கருவேப்பிலையை போடு. நான் கேட்கறது, தக்காளியை வாங்கு, வெங்காயத்தை வாங்கு, உருளைக்கிழங்க வாங்கு, கேரட்டை வாங்கு, பீட்ரூட்டை வாங்கு, எல்லாத்தையும் வாங்கு. போகும்போது அந்த அம்மா உனக்கே கேட்காமலே அது எல்லாத்தையும் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கும். இப்ப எங்க பாசு கொடுக்குறாங்க, அதுக்கும் காசை வாங்குறாங்க. 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1, வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரமான மனிதர்களை, மனுஷர்களை பார்க்காத, ஊற்ற மட்டும் பார்த்துட்டே இரு. 2வது, துருத்தியை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? உன் சுயபலம், உன் பெருமை, உன் அகந்த, உன் மேட்டிமை, என்னால முடியும், நான் ஆண்டு சொல்ல சூப்பர் நான் கிளம்புறேன் கிளம்பிடுவாரு.
எப்படி தூக்கம் வருது பாரு, சோத்திரம். ஒரு ஆள் இப்படி, ஒரு ஆள் இப்படி. 9 மணிக்கெல்லாம் நல்லா வருவீங்க போங்க. சரி, அப்படி. அடுத்து 3வது என்ன சொன்னேன்? செடியை இம்மையை பார்ப்பதை நிறுத்து. என்ன தெரியும்? நிரந்தரமான ஊற்று தெரியும். கடைசியா ஒன்ன சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கடைசியா 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி போட்டிருக்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. 4வது சாவை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். இதை ஒன்ன மட்டும் கடைசியா சொல்லிருங்க, நான் சொல்ல சொல்லிருங்க. சாவை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன? இந்த அம்மா பிள்ளைய அங்க விட்டுட்டு இவன் முழங்கால் போட்டு சொல்றா, என் புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன், என் புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன், என் புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன்றா. ஆனா கண்ணு 2 எங்க தான் போகுது? ஏன்னா பெத்த தாயில உங்களுக்கு தானே தெரியும். உங்க பிள்ளைய நீங்க திட்டுனாலும் அடிச்சாலும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுமான, ஐயோ ஐயோ அந்த தாய் சுருன்றது. ஒரு காய்ச்சலுக்கு என் புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன், என் புள்ள சாகிறத பார்க்க. ஆனா கண்ணு அங்கதான் போகுது. நான் சொல்றேன், சாவை பார்ப்பதை நிறுத்து, ஊற்று உன் கண்களுக்கு தெரியும்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நெகட்டிவான காரியங்கள். சாவுனா நெகட்டிவ். நடக்காது, ஆகாது, முடியாது, விளங்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், போயிருச்சு, இனி நடக்காது, இப்படிங்கிற இந்த எதிர்மறையான காரியங்கள் இருக்கு பாருங்க. இதை கேட்கிறத பார்க்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கான ஊற்ற கர்த்தர் திறக்க பண்றார். இன்னும் நம்புறேன், இந்த 16 நாள்ல கூட ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு என் காரியத்தை முடிப்பார்னு இப்பயும் என்னால நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. இந்த நெகட்டிவா சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் இனிமேல் நடக்காதுடி, அது முடிஞ்சு போச்சுடி, அவன்லாம் இனிமேல்லாம் உன் புருஷன் மனம் திரும்புவான்னு நினைக்கிற குடிகார பையன், எவன் மனம் திரும்பினாலும் திரும்புவான், அவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். இனிமேல இந்த வியாதி சுகமாகும் நினைக்கிற 4வது ஸ்டேஜை தாண்டி போயிருச்சு, இனி அம்பிட்டுத்தான் செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் உனக்கு புள்ள வரக்குன்னு நினைக்கிற வாய்ப்பே இல்லை. இப்படி எல்லாம் சொல்ற ஆளுங்க இருக்காங்க பாருங்க. இந்த ஆளுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கொரோனா பேஷண்ட பாக்குற மாதிரியே பார்க்கணும். யார பாக்குற மாதிரி பார்க்கணும்? இந்த இல்ல, நடக்காது, ஆகாது, முடியாதுன்னு சொல்ற ஆளுகள் எல்லாம் எப்படி பார்க்கணும்? கொரோனா பேஷண்ட பார்க்கும்போது என்ன பண்ணி, அங்கே ஒரு கொரோனா பேஷண்ட் வர்றானா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேகமா போய் கை கொடுத்து, ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அப்படி ஹக் பண்ணுவீங்களா? அவன் அங்க பார்த்தா தெரிச்சு ஆத்தாடின்னு உள்ள ஓடுவோமா, ஓட மாட்டோமா? அவிசுவாசமா பேசுறவனோட நட்பு வச்சிங்க, அந்த அவிசுவாசமும் கொரோனா மாதிரி ஒன்ன தொத்திக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து அவிசுவாசத்துல காலி ஆயிருவீங்க. சர்ச்சில் உட்காரும் போதே அவிசுவாசமான ஆள் பக்கத்துல உட்காரக்கூடாது. இது எப்பயும் அப்படிதான் சொல்லும், நடக்காது, ஆகாது, முடியாது, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, அவ்வளவுதான். பாப்பிசாசே அப்பாலே, நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். செத்தா கூட கர்த்தர் அதுல உயிர்ப்பிச்சு நல்ல கைத்தட்டி அவரால முடியும். நானு கடந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை, ஆபிரகாமுடைய காரியத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோட கூட தெளிவா பேசினார். ஆபிரகாமுடைய சம்பவத்தில் நல்ல கவனிங்க, இதை மட்டும் சொல்லிட்டு பிரேயருக்கு போயிடலாம். ஆபிரகாம் பிள்ளைய பலியிடுறதுக்காக கொண்டுட்டு போறாரு. கூட 2 வேலைக்காரனை கூட்டிட்டு போறாரு. இந்த வேலைக்காரனை 2 பேரையும் மலைக்கு கீழே நிறுத்திட்டு ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும் மேல போறாங்க. போகும்போது அந்த வேலைக்காரங்க கிட்ட ஆபிரகாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். என்ன சொல்வார்னா, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் பலி செலுத்தி திரும்பி 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 வருவேன் இல்ல வரு அப்படின்னா என்ன சொல்றாருன்னா,
நான் சப்போஸ் என் பிள்ளைய மேல கொண்டு போய் அவனை ஆல்டர்ல வச்சு அவனை கண்ட துண்டமா வெட்டி அவனை எரிச்சு பலி கொடுத்துட்டா கூட, அவன் செத்துட்டா கூட, அந்த சாம்பல் இருக்கும்ல, அந்த சாம்பலை ஆண்டவர் உயிர்ப்பிச்சு அந்த சாம்பலுக்குள்ள ஈசாக்க வச்சு திரும்ப அவனை பாடியா காட்டி திரும்ப அவனுக்குள்ள உயிரை கொடுத்து உசுரோட கொண்டு வந்து நாங்க நிப்பா. That's a faith, that's a faith. அதனால தான் ஆபிரகாமை சொல்றோம் விசுவாசிகளின் தகப்பனவர். He's a father of faith. Hallelujah. 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 கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், அற்புதம் செய்யற நாள் only 16 நாளைக்குள்ள நடக்க போகுது. ஆனா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய காரியம் 4 காரியம். என்னென்ன சொல்லுங்க பாப்பா. மனுஷ பயபிள்ளைகளை யாரும் என்ன செய்யாதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. 2வது, உங்களையே என்ன செய்யாதீங்க, என் திறமையில முடிச்சிருவேன், என் திறமையில முடிச்சிருவேன், எனக்கு அவங்கள தெரியும் இவ்வளவு தெரியும் சொல்லவே சொல்லாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. 3வது, இம்மைக்கு டெம்பரவரிக்காக இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக கர்த்தரை தேடாதீங்க. தேவைக்காக தேவனை தேடாதீங்க, தேவனுக்காக தேவனை தேடுங்க. சொல்லுங்க, தேவைக்காக தேவனுக்காக. இப்ப நான் போறேன், எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க வீட்டுல. நான் வீட்டுக்குள்ள போனவனையும் என் பிள்ளைங்க நேரா வந்து அப்பா பெட்டியை கொடுங்க, பேக்கா மண்டபத்துல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு பொட்டியை திறந்து பார்த்தா அந்த பிள்ளைங்க என்ன நேசிக்கல, என் பொட்டியில என்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு தான் வந்திருக்குது. ஆனா என் பிள்ளைங்க 2 என்னை பார்த்த உடனேயும் பெட்டிய துறப்படு, எங்க அப்பா 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வருன்னு கட்டி பிடிச்சு. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நீங்க யாரு பெட்டியை பாக்குற ஆளா, கழுத்தை பிடிக்கிற ஆளா? நீ உங்களை தான் கேட்கிறேன். எப்பா பாரு ஆண்டவர்னாலே ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நமக்கு. ஆண்டவர்னாலே சொருகு புடுங்கு, சொருகு எடு, ஜபத்தை சொருகு வாங்கு, ஜபத்தை சொருகு வாங்கு. அந்த ஏடிஎம் மிஷினை ஒரு கலட்டி ரிப்பேர் பார்ப்போம். இம்மைக்காக அல்ல, அவருக்காக. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு செய்வாரு, செய்யாம விட்டாலும் அவர் எனக்கு வேணும்பா. அப்பா எனக்கு வேணும். கடைசியா ஒண்ணு சொன்னேன், 4வது என்ன சொன்னேன்? சாவ பார்க்காத, நெகட்டிவானதை பார்க்காதீங்க. ஒருவேளை டாக்டர்ஸே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, உனக்கு இப்படி அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க உடம்ப படிச்சவங்க, நம்ம அப்பா உடம்ப படைச்சவர். அவங்க படிச்சவங்க 5 வருஷம் உடம்ப படிச்சவங்க. நம்ம அப்பா உடம்ப மேனுஃபேக்சர் பண்ணதே அவர்தான். அவருக்கு தெரியாதா என்ன டிஃபெக்ட்னு? அவிசுவாசம் மட்டும் பற்றாதீங்க. இப்ப எல்லாரும் எழும்பி நில்லுங்க பாப்பா. யாரும் மைதானத்தை விட்டு போயிட வேண்டாம். லாஸ்ட் மினிட் எல்லாரும் எழும்புங்க பாப்போம். இந்த சொல்லுவாங்க பாருங்க, முடியலன்னா உட்கார்ந்துக்கிறங்க. நான் அப்படி சொல்ல, முடியலனாலும் எழும்புங்க. கடைசி நாள் கஷ்டப்பட்டு முடியலனாலும் எழும்பிருங்க. யாரையும் உட்கார்ந்து இருக்க விடாதீங்க. வாங்கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி நில்லு பாட்டின்னு சொல்லிருங்க. கடைசி நேரத்தில் நிற்க வீட்டுக்கு எந்திரிச்சு போகும்போது நிக்காம அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்ப மட்டும் எந்திரிச்சு போக தெரியுதுல, நேரம் ஆயிடுச்சு, பாசிக்குது. எலும்பு எலும்பு எலும்பு, எல்லாரும் எலும்புங்க, எல்லாரும் எலும்புங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். இது அற்புதத்தை பெறுற நேரம். சரிங்களா? ரைட். நான் ரொம்ப நேரம் எடுக்கல, அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிஷத்துல நான் மைக்க கொடுத்துருவேன். ஆமா, கொடுத்துட்டு நான் ஊருக்கு கிளம்பணும். நல்லா கவனிங்க, கவனிங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க நல்ல கண்ணை திறந்து பாருங்க. இப்ப கண்ணெல்லாம் மூட வேண்டாம், சோத்திரம் அதெல்லாம் இப்ப வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா, இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஜெபம் பண்றீங்களா? பண்ணலையா? என்ன நடக்காட்டி என்ன பாஷா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல. உங்களுக்கு லிஸ்ட் போட்டா நீங்க 10-15 போடுவியா? அதெல்லாம் இங்க தேவையில்ல. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, முக்கியமான ஜப குறிப்புகளில் முக்கியமான ஒண்ணு இருக்கும்ல.
ஒரு கல்யாணம், இல்ல ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு கடன், ஏதோ ஒண்ணு மட்டும் உங்க மனசுல நினைச்சுக்கணும். நான் சொல்றத அப்படி செய்யுங்க. 16 நாள்ல ஆண்டவர் அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. அதை ஒன்ன மனசுல நினைச்சுக்கணும் சார். நினைச்சுக்கிட்டு நம்பர் 2, கண்ணெல்லாம் மூடிடணும். இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். கண்ணை மூடிடணும். கையை ரெண்டையும் நல்லா மேல தூக்கிடணும். இந்த தலையையும் மேல தூக்கிடணும். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு நல்லவர், பெரியவர், மகத்துவர், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடி ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே 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 இயேசுவேன்னு எவ்வளவு தூரம் கத்தி கூப்பிட முடியுமோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்துல ஸ்டைலு கலைஞ்சிருமே, வெக்கமா இருக்கே அப்படிலாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே இருங்க. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அற்புதம் வேணும்னா 16 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கணும்னா எவ்வளவு பலமா கூப்பிட முடியுமோ அவ்வளவு பலமா கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வார். சொன்னது புரிஞ்சுச்சா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் புரிஞ்சுச்சா? நம்பர் 1, ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னமோ செய்யணும். எம்பிட்டு சொன்னாலும் சிலது அப்படித்தான் இருக்குது. முதல்ல என்ன செய்யணும்? அந்த ஒரு குறிப்பை, எது ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப பிரச்சனையா இருக்கோ அதை மனசுல நினைச்சுக்கங்க. அடுத்து 2வது, கண்ணை, கையை ரெண்டையும் மேல, தலையையும் மேல, சத்தமா அந்த நேரத்துல நல்ல ஒரு மியூசிக் போட்டுருங்க. நல்ல பலமா ஒரு மியூசிக் போடுங்க. அது ரெடியா ஒரு மியூசிக் போடுங்க. அப்ப நல்லா அந்த சத்தத்தோட சத்தமா இயேசுவே 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 இயேசுவேன்னு கத்தி கூப்பிடும் போது ஒரு அற்புதம் நடக்கும். இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு பாஸ்டர்ன்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்பா. எனக்கு ஒரு தேவை இருக்கு பாஸ்டர். எனக்கு கட்டாயம் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும் பாஸ்டர். எனக்கு இந்த தேவை இருக்கு பாஸ்டர். நல்லா கை உயர்த்துங்க பாப்போம். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஐயா கொஞ்சம் கேமரா ஒதுக்குறீங்களா? கொஞ்சம் கேமரா ஒதுக்குறீங்களா? கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க பாப்போம். கையை உயர்த்தினவங்க எல்லாம் முன்னாடி வந்துருங்க. கையை உயர்த்தின அந்த சிரிக்கிறது பாரு. ஐயோ கையை உயர்த்திட்டு விட்டுருவாருன்னு பார்த்தா முன்னாடி கூப்பிடுறாரு. அற்புதம் வேணும்னா வாங்க. ஆமா வாங்க, முன்னாடி வாங்க. இந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த ஓடி வாங்க, ஓடி வாங்க. நடந்துலாம் வராதீங்க, நடந்துலாம் வராதீங்க. வேகமா வேகமா வேகமா. கை உயர்த்தினவர்கள் எல்லா பேரும் எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். அவங்க வரலையே, இவங்க வரலையே, அவங்களுக்கு நடக்குமா, இவங்களுக்கு நடக்குமா, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஒரு காரியம் இந்த நாட்கள்ல, இந்த 16 நாளுக்குள்ள எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா ஐயா வாங்க வாங்க. வெக்கமே வேண்டாம், வெக்கமே வேண்டாம். வெக்கம் இங்க வந்துருங்கம்மா, இங்க வந்துருங்கம்மா. இங்க வரைக்கும் வந்துருங்க, இங்க வரைக்கும் வந்துருங்க, இங்க வரைக்கும் வந்துருங்க. முன்னாடி வந்துருங்க, முன்னாடி நல்ல முன்னாடி. ஏன்னா பின்னாடி ஆளுங்க வர்றாங்க பாத்தீங்களா? பின்னாடி ஆளுங்க வர்றாங்க பாத்தீங்களா? வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி கூட்டத்துல இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. இந்த சைடுல உள்ளவங்க இந்த சைடுக்கு வந்துருங்க, இந்த சைடுக்கு வந்துருங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம், கர்த்தர் மிராக்கிள் செய்கிற நேரம், கர்த்தர் மிராக்கிள் செய்கிற நேரம். அரகந்தர சகதரபா ஏ ரகதன கந்தரகதலரபா. முன்னாடி தள்ளி, 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 முன்னாடி தள்ளி. வந்துருங்க 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 வந்துருங்க. இந்த 16 நாளைக்குள்ள ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். டாக்டருடைய கூற்றுகள் எல்லாம் ஐயா இந்த சைடுக்கு வந்துருங்க, இந்த சைடுக்கு வந்துருங்க, இந்த சைடுக்கு வந்துருங்க. மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடுக்கு வந்துருங்க, இந்த சைடுக்கு வந்துருங்க. ஐயா வாங்கயா 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 வாங்கயா. சகதா ரபல ரமல இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க. தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்துருங்க. முன்னாடி வாங்களே, முன்னாடி வாங்களே. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு செய்றார். என்னமோ தெரியல, ஆண்டவர் சொல்றாரு. ஏதோ ஒண்ணு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒண்ணு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த 16 நாள்ல ஒரு மிராக்கிள் நடக்க போதியா? கண்டிப்பா நடக்க போகுது. நம்புறீங்களா? உங்க பேர் என்ன? வின்சென்ட் ஐயாவுக்கு ஒரு அற்புதம் கட்டாயம் நடக்க போகுது. ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்க, 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 வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட், வெயிட் 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 வெயிட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது மிராக்கிள் நடக்கிற நேரம். இந்த மைதானத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யற நேரம். கண்டிப்பா இந்த நேரத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் அற்புதம் செய்வார். இந்த 3 நாள் இங்க நடந்த கன்வென்ஷன் மீட்டிங் வீணா போகிற நேரம் அல்ல. இதுதான் ஒட்டுமொத்த அற்புதம் நடக்கிற நேரம். சரி, ரெடியா இருந்துக்கங்க. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிறீங்க. கையை இப்ப கீழே போட்டுருங்க, கையை இப்ப கீழே போட்டுருங்க. ஆமா, என்னென்ன செய்யணும்? நம்ம முதல்ல அந்த ஒரு குறிப்பை மனசுல நினைச்சுக்கணும். 2 கையையும் மேல,
தூக்கணும், தலைய மேல தூக்கணும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன சொல்லணும்? ஒரே வார்த்தை, வேற எதுவும் வேண்டாம். ஒரே இயேசுவே 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 அப்படின்னு கத்தி கூப்பிடணும். அப்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பியுங்கள்னு சொல்லுவேன். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கணும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் மீட்டிங்ல இந்த கடைசி நாள்ல தேவையோடு வந்திருக்கிற ஜனங்கள் இங்க இருக்கிறாங்கப்பா. இத்தனை நாள் வனாந்திரத்தை பார்த்துட்டு இருந்துட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் சில நிமிஷத்துல ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்ய போறீங்க. அடுத்து இருக்கிற 16 நாள்ல அந்த மிராக்கிளுடையதான வெளிப்பாடுகள் உடைய பிள்ளைகள் பார்க்க தான் போறாங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடினால ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பியுங்கள். சத்தமா விடாதீங்க, 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 விடாதீங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. சத்தமா இயேசுவின் நாமத்தில், இயேசுவே 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 இயேசுவே. விடாதீங்க, 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 விடாதீங்க. வேற எதுவும் சொல்லாதீங்க. இயேசுவே 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 இயேசப்பா 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 இயேசுவே. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க சார். சொல்லிக்கிட்டே இருங்க சார். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க சார். அடுத்தவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீ சொல்லிக்கிட்டே இரு. இந்த 16 நாளில தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இயேசுவே இயேசுவே. விடாதீங்க, 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 விடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். அவர் இறங்கி வரட்டும், அவர் இறங்கி வரட்டும். அவர் அற்புதங்களை செய்யட்டும், அவர் அற்புதங்களை செய்யட்டும். யாரெல்லாம் கண்ணீர் விடுறாங்களோ, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்க, கண்ணீர் விட்டு கூப்பிடுற பிள்ளைங்க, கதறி 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 இயேசுவே இயேசுவே. கடைசி நாளில் வெக்கப்படாம கூப்பிட்டு, இந்த ஜனம் உங்களை கூப்பிடுதுப்பா, இந்த ஜனம் உங்களை கூப்பிடுதுப்பா, இந்த ஜனம் உங்களை கூப்பிடுதுப்பா, வெக்கப்பட்டவன் கூப்பிடுதுப்பா, அப்பா ஈத்தவனை கூப்பிடுதுப்பா. ஒளிபெருக்கியில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் சத்தத்தை அவருக்கு நேராக உயர்த்தி கொண்டே இரு. கண்ணீர் விட்டு